வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ பிஎம்எஸ் பேட்டரி மெயின்டெனன்ஸ் சிஸ்டம். இது ஒரு ப்ரொடெக்ஷன் போர்டு லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் போர்டு. இந்த போர்டில் உங்களுக்கு P மைனஸ் P ப்ளஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், பீம் ப்ளஸ் பீம் மைனஸ்னு ஒன்று இருக்கும். இந்த B மைனஸ் பேட்டரி ப்ளஸ் இதுதான் பேட்டரி. இங்கேருந்து கனெக்ஷன் இதுக்கு கொடுக்கணும். இது 3.7 வோல்ட் லித்தியம் அயான் செல்லு. இதில் ஆம்பியரில் மென்ஷன் பண்ணலை. 1200 மில்லி ஆம்பியர்லேருந்து அப்படியே நிறையா இருந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? நமக்கு எது ரிக்யர்மெண்ட்டோ அதை வாங்கிக்கலாம். ஒன்று. தென் இந்த அவுட்புட் இந்த இடத்துல போட்டிருக்கு இல்லையா, இதுதான் அவுட்புட் எடுக்க போகிறோம். இன்புட் அவுட்புட் நெகட்டிவ் எண்டு, இன்புட் அவுட்புட் பாசிட்டிவ் எண்டு வெளியே எடுக்கிறோம். இது கண்டிப்பாக தெரியணும். நீங்கள் ஒன்று அசம்பிள் பண்ணி பார்க்கணும். ஃபியூச்சரில் ஒரு லித்தியம் செல் வேணும் அப்படின்னா சார்ஜ் பண்ணணுன்னா இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட், இந்த ஸ்ட்ரிப்பு தேவை. இது அவைலபிளாக இருக்குது, தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம். நீங்கள் இல்லை இண்டிவிஜுவல் சார்ஜர் வேணால் இண்டிவிஜுவல் சார்ஜர் வச்சுக்கலாம். பட் நம்ம எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரே ஒரு செல்லு மட்டும் என்ன பண்ணலாம், நம்ம சார்ஜ் பண்ணலாம். ஓகே, சரி. சர்க்யூட்ஸ் பார்ப்போம். பாருங்கள், இதுதான் இதனுடைய சர்க்யூட் டயக்ராம். இதான் ஒரு சர்க்யூட் டயக்ராம். இதில் 2 ஐசி யூஸ் பண்ணியிருக்கு. இந்த சர்க்யூட்டில் 2 ஐசி யூஸ் பண்ணியிருக்கு. அதாவது இந்த ஸ்ட்ரிப் இருக்கு இல்லையா, பாருங்கள் இவ்வளோ தான் இருக்குது. இந்த ஸ்ட்ரிப்பு தான் படம் போட்டிருக்கு. இந்த ஸ்ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஐசி இருக்குது, இந்த இடத்துல ஒரு ஐசி இருக்குது. 6 பின்னில் ஒரு ஐசி, இங்கே ஒரு ஐசி இருக்குது. ஐசி இருக்கா? சரி. இதில் என்ன ஒர்க் பண்ணுது? இதில் U1 போட்டிருக்கு, இதில் U2ன்னு போட்டிருக்கு. U1 நேம் DW01A. இதில் U2 ஓகே 8205A அப்படின்னு போட்டிருக்கு. இந்த 2 சிப்பு இருக்குது. இந்த சிப்பில் இந்த U2 அப்படிங்கிற சிப்பில் 2 மாஸ்பெட் இருக்குது. N டைப் மாஸ்பெட் 2 இருக்குது. ஓகே, ஸோ இந்த சிப்பில் கண்ட்ரோல் சர்க்யூட் இருக்குது. இதில் கண்ட்ரோல் சர்க்யூட் சிம்பிளாக காம்பனன்ட்ஸ் இவ்வளோ தான் இருக்கும். இதுதான் பேட்டரியை நாம் இணைக்கிறோம். இந்த சர்க்யூட்டில் கொடுக்க போகிறோம். இதுதான் பேட்டரியோடைய பாசிட்டிவ், இதுதான் பேட்டரியோடைய நெகட்டிவ் கொடுக்க போகிறோம். இதான் சர்க்யூட் போர்டு. இந்த போர்டு கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணி நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் சர்க்யூட் போர்டு. இதுதான் சர்க்யூட் போர்டு. ஓகே, இங்கே ஒரு ஐசி இருக்குது, இந்த இடத்துல ஒரு ஐசி இருக்குது. ஓகே, இதுதான் சர்க்யூட் போர்டு. இந்த சர்க்யூட் போர்டில் இந்த 2 மாஸ்பெட் இருக்குது இல்லையா, இந்த 2 மாஸ்பெட்டு தான் இந்த முக்கியமான ஒர்க் பண்ணுது. இதில் பார்த்தீங்கன்னா சார்ஜுன்னு ஒரு பின் இருக்கும், டிஸ்சார்ஜுன்னு ஒன்று இருக்குது. ODOC அப்படின்னு சொல்லலாம். அவுட்புட் சார்ஜு, அவுட்புட் டிஸ்சார்ஜ். சிஎஸ்ங்கிறது கரண்ட் சென்ஸ். ஓகே, ஒன்று NC, ஒன்று VCC, கிரவுண்டு. இந்த பாயிண்ட் இருக்குது. இது பேட்டரி. இந்த பேட்டரி இதான் பேட்டரி. இந்த பேட்டரி இந்த இடத்துல வச்சுட்டா இது சார்ஜ் ஆகும். நம்ம ப்ளஸ் மைனஸ் கொடுத்துட்றோன்னு வச்சுங்களேன். கொடுத்தோன்னே என்ன உங்களுக்கு சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும். சார்ஜ் ஆகி 4.2 வோல்ட்டுக்கு மேலே ஆச்சுன்னா அது ஓவர் சார்ஜிங் ஆகிரும். அப்போ என்ன ஆகிரும், அப்போ தான் பேட்ரி ஹீட் ஆகும், வெடிக்கிறது வாய்ப்பெல்லாம் இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த பிஎம்எஸ் சர்க்யூட் நம்ம யூஸ் பண்ணுறோம் 1S. ஓகே, அப்போ ஆட்டோமேட்டிக்காக கட் பண்ணிடும். இதனுடைய ஒர்க்கு என்னென்னா சார்ஜ் பண்ணுறது, பேட்டரியை சார்ஜ் பண்ணுறது. இந்த மாஸ்பெட்டுடைய ஒர்க்கு. இந்த மாஸ்பெட்டுடைய ஒர்க்கு என்ன அப்படின்னு கேட்டால் டிஸ்சார்ஜ் பண்ணுறது இந்த மாஸ்பெட்டினுடைய ஒர்க்கு. இந்த பேட்ரி ப்ளஸ் உங்களுக்கு சர்க்யூட்டில் டைரெக்டாக இந்த செல்லுக்கு கிடச்சிரும். இப்போ நான் பார்க்குறது 1S பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்னும் 2S 4S இந்த மாதிரிலாம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த மாதிரி குரூப் ஆஃப் செல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி நிறைய செல் இருக்கும். நம்ம சீரியஸ் பேரலில் தான் நம்ம மவுண்ட் பண்ண போகிறோம். இப்போ இதில் 1200 மில்லி ஆம்பியர்னு வச்சுக்கோங்களேன். இதில் பேரலல் பண்ணோம்னா 3.7 வோல்ட்டு. ஓகேவா? அப்போ 4800 ஆம்பியர் இதில் வெளியே வந்துடும். இன்னும் ஒரு 4 செல்லை போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது 9600 மில்லி ஆம்பியர் 9.6 ஆம்பியர் அவுட்புட் எடுக்க முடியும். ஏன்னா நமக்கு இப்படியெல்லாம் ரிக்யர்மெண்ட் தேவைப்படுது. ஒரு மோட்டார் வெஹிக்கிள் அப்படின்னா 48 வோல்ட் தேவைப்படுது, ஆம்பியர் அதுக்கு மேலே தேவைப்படுது. அப்போ இந்த செல்ஸோட சீரியஸ் பேரலில் தான் எல்லாமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க.
நமக்கும் அதில் சர்வீஸ் பண்ண தெரியணும், ஒரு ஐடியா கிடைக்கணும். ஐடியா கிடச்சுன்னா நம்ம சிம்பிளாக அடுத்தடுத்த வீடியோவில் ஒரு சோலார் பேனல் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு மினி சோலார் பேனல். பேனல்லேருந்து அவுட்புட் எடுத்து ஒரு கண்ட்ரோல் சர்க்கியூட்டில் கொடுத்து ஒரு 12 வோல்ட் வந்து பேட்ரி சார்ஜு, தென் ஆட்டோமேட்டிக்காக பல்ப் எரிய வைக்கிறதுக்கு எல்லாமே இருக்கும். பகல் நேரத்தில் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நைட் டைமில் பேட்டரியிலேருந்து சார்ஜ் பண்ணியிருக்கிறத ஒரு இன்வெர்ட்டர் மூலிமா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது அடுத்தடுத்த வீடியோ வரும்போது நாம் பார்த்துக்கலாம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் யார் வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம். படிப்பு முக்கியம் இல்லை, படிப்பு இருந்தால் நல்லது. ஓகேங்களா? பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2 சிஆர்டி டிவி ட்ரைனிங், செல்ஃபோன் ட்ரைனிங், LCD LED 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் SMBS, UPS இன்வெர்ட்டர், எமர்ஜென்சி லைட் எல்லா கிளாஸஸ் இருக்குது. விருப்பம் உள்ளவங்க எந்த வகுப்பு வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது ஆன்லைன் ட்ரைனிங்காக இருக்கிறனால நீங்கள் வீட்டில் இருந்த இடத்துலேருந்தே ஆன்லைனில் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட அனைத்து தொழில்நுட்பங்களையும் எந்த விதமான ஒளிவும் மறைவும் இல்லாமல் கற்றுக்கொள்ள முடியும். விருப்பம் உள்ளவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, உங்கள் சர்வீஸுக்கு தேவையான டூல்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது, வாங்கிக்கலாம். ஓகே, சரி, இது பார்க்கலாம் சர்க்யூட்டில். அப்போ இந்த பேட்டரி சார்ஜ் ஆகுறதும் டிஸ்சார்ஜ் ஆகுது எதை பொறுத்து இருக்குது? பேசிக்கன்னா பாசிட்டிவ் டைரெக்டாக இந்த பேட்டரியோட ப்ளஸுக்கு வந்துடுது. ஓகேவா? அப்போது இந்த பேட்டரியோடைய மைனஸ் இருக்கு இல்லையா, இங்கே தான் கண்ட்ரோலிங்காக நடக்கும். இந்த மைனஸ் எப்படி இருக்குன்னா பாருங்கள், இது வழியாக ஒரு மாஸ்பெட் 2 மாஸ்பெட் வழியாக தான் உங்களுக்கு உள்ளே வரணும். அப்போது இந்த 2 மாஸ்பெட்டுடைய கண்டக்ஷனை பொறுத்து தான் இந்த பேட்ரி சார்ஜ் ஆகும். இந்த சார்ஜ் ஆகிறத இது வந்து சென்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். எப்படி சென்ஸ் பண்ணும் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு லிமிட்டிங் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்து கரண்ட் சென்சிங் சொல்லி ஒரு சன்ட்டு. ஓகே, அது வந்து உங்களுக்கு சென்ஸ் பண்ணும். சென்ஸ் பண்ணி உங்களுக்கு இது இன்ஃபார்மேஷன் கொடுத்தோன்னே இது ஓவர் வோல்ட் சார்ஜ் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிரும். அப்போ இதுக்குள்ளே அக்ராஸாக என்ன இருக்குன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த 2க்குள்ளே இருக்கு இல்லையா, 2 சீரீஸில் இருக்கக்கூடிய இந்த சர்க்யூட்டுக்கு பேரலாக 2 மாஸ்பெட் இருக்குது. இந்த மாஸ்பெட் கண்ட்ரோலை பொறுத்து தான் இந்த பேட்டரி சார்ஜ் ஏறும், டிஸ்சார்ஜ் ஆகும், எல்லாமே நடந்துகிட்ருக்கும். ஓகேவா? இப்போது இதே மாதிரியே இப்போது 1S மாதிரியே அடுத்து 2S இந்த மாதிரிலாம் சர்க்யூட்ஸ் உங்களுக்கு வரும்போது அதை பற்றி ஒர்க்கிங் பிரின்சிபல்ஸ் எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். ஓகேங்களா? விருப்பம் உள்ளவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான 1S போர்டு அல்லது 2S போர்டு வேணாலும் அவைலபிள் இருக்கும். லித்தியம் செல் எல்லாம் அவைலபிள் இருக்குது. ஓகேங்களா? வேறு இன்வெர்ட்டர் போர்டு நிறையா இருக்குது, உங்களுக்கே தெரியும், நான் காமிச்சிருக்கேன். தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு வீடியோ இன்னொரு கான்செப்டோடு பார்க்கலாம்.